தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி. சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள். ஜெபத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய ஒத்தாசை நம் பக்கம் தடையின்றி வழிந்தோடும். தேவ பிரசனத்திற்குள் நாம் கொண்டு செல்லப்படுகிறோம். ஜெபத்தை தேவனிடமிருந்து நாம் பிரிக்க முடியாது. தன் வாழ்க்கையின் மாபெரும் சோதனையை சந்திக்கும் முன் அவர் எருசலேமின் நெரிசலான வீதிகளையும் சீசர்களின் சுற்றத்தையும் விட்டு பிதாவாகிய தேவனோடு ஒரு ஆழமான உறவை நாடி செல்வதை நாம் பார்க்கலாம். ஜெபம் சோதனைகளை தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்கவும், அவர் அதனை சமாளிக்கும் விதத்தில் சமாளிக்கத்தக்கதாக தெய்வீக ஸ்பாவத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இயேசு ஜெபிக்கும் போது பல காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய சித்தம் பிதாவின் சித்தத்திற்கு ஏற்புடையதாய் மாறுகிறது. அவர் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பலத்தினாலே சரீர பலவீனங்களை மேற்கொள்ள முடிந்தது. எப்படியாகிலும் பிதாவினுடைய பாத்திரத்தில் பருக வேண்டும் என்று தேவனுடைய விருப்பத்தை செய்ய வாஞ்சை அவருக்குள் ஏற்பட்டது. தன்னை சூழ்ந்திருந்த தோல்வியின் அலைகளினால் அசைக்கப்படாதபடிக்கு அவர் ஜெபம் அவரை நித்திய பாதுகாப்பிற்குள் கொண்டு சென்றது. அழைத்த எஜமானின் அழைப்பை கேட்காமல் 3 முறை உறங்கிய பேதுரு சிறிய அச்சுறுத்தலினால் அசைக்கப்பட்டான். அவன் ஜெபிக்காததினாலே அவனுடைய எஜமானாகிய தேவனை மறுதலித்தான். ஜெபிக்க எத்தனை முறை தவறினானோ அத்தனை முறை அவன் தவறு செய்தான். மீண்டும் அங்கே இயேசு பேதுருவுக்காக செய்த ஜெபமே அவனை நிற்க செய்தது. சோதனைக்குட்படுத்தி நம்மை தோற்கடிக்க முற்படும் எதிராளியின் முன் நாம் நடுங்கி வேர்வை வடிப்பதை காட்டிலும் முழங்காலில் தேவனுக்கு முன்பாக வேர்வை வடிப்பது மேலான காரியம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.